அண்மை செய்தி. நெல்லையில் ரெட்டியார்பட்டியில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மீண்டும் மருத்துவ கழிவுகள் நெல்லை பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிறது. குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். மீண்டும் நெல்லையில் தற்போது மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ரெட்டியார்பட்டியில் தற்போது மருத்துவ கழிவுகள் எந்தெந்த இடங்களில் கொட்டப்பட்டிருக்கிறது? இதனால் அப்பகுதி மக்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமா மோனிகா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கல்லூர், ஓடகநல்லூர், பழவூர் மற்றும் காவல்கடல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் கேரளா மாநிலத்தோட மருத்துவ கழிவுகள் என்பது கொட்டப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் என்பது நேரடியாக தாமாக முன்வந்து அந்த வழக்குகளை எடுத்துக்கொண்டு நெல்லை மாவட்டத்தில் கேரளாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதை அனைத்தையும் அகற்றப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தன. இதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட லாரிகள் மூலமாக கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டு கேரளா மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில அந்த வாகன தணிக்கை என்பது மிக அதிகரிக்கவும் அந்த பசுமை தீர்ப்பாயம் என்பது தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த நிலையில் இன்று நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு அருகே உள்ள ரெட்டியார்பட்டியில் உள்ள ஒரு காடு பகுதியான ஒரு பகுதியில தற்போது மீண்டும் மருத்துவ கழிவுகள் என்பது கொட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மருத்துவ கழிவு என்பது எங்கே இருந்து கொண்டு வரப்பட்டது என்பதான முழு விவரங்கள் என்பது தெரியவில்லை. பல்வேறு காலாவதியான மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட பாட்டில்களும் மிக அதிகமாக காணப்படுகின்றன. மேலும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத உள்ள பகுதியில் தற்போது இந்த மருத்துவ கழிவு என்பது கொட்டப்பட்டுள்ளன. ஏனென்றால் இந்த பகுதி முழுவதுமே கால்நடைகள் மேய்ச்சல் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில மிக அதிகமான கால்நடைகள் மிக அதிகமாக அந்த உணவுக்காக தேடி வரக்கூடிய இந்த பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு உள்ள சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தன்னுடைய காவல் நிலையத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தங்களுடைய தகவலை தெரிவித்துள்ளார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் ஒரு விதமான தொற்று நோய் ஏற்படக்கூடிய ஒரு அபாயமாக ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுத்த தகவலின் பேரில் நேரடியாக இங்குள்ள மருத்துவ கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு மாற்றி தங்களுடைய இந்த மருத்துவ கழிவுகளை அளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.